Protection of Children from Sexual Offenses 2012. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய சட்டம். எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம படிக்கும் பொழுது அந்த சட்டத்தை முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த சட்டம் எதற்காக என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக 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 முக்கியம். அப்படி இந்த சட்டம் என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு சட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளால வந்து ஸ்டெக்காகி நிற்கும் பொழுது, ஒரு முரண்பாடு வரும் பொழுது, புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு, இல்ல புரிஞ்சுக்க முடியல, இடர்பாடு வருது அப்படின்ற சமயத்துல நம்ம இந்த சட்டத்தோட நோக்கத்தை நாம் படித்து அதை உள்வாங்கி கொண்டோம் என்றால் அதை வந்து நம்ம ஈஸியா வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இந்த நோக்கத்திலிருந்து இந்த சட்டம் இதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்லயும் ஆர்கியூ பண்ணலாம், இல்ல நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நோக்கங்கள் சொல்றாங்க. என்னன்னா, பாலியல் தாக்குதல், செக்ஸுவல் அசால்ட், பாலியல் தொல்லை, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், போனோகிராஃபி, ஆபாச படங்கள், இந்த குற்றங்களில் இருந்து குழந்தைகளை தடுப்பதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த நாடு முழுவதும் குழந்தைகளை மேற்படி குற்றங்களில் இருந்து தடுப்பதற்காக சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமாக உள்ளது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட், இந்த நோக்கங்கள், இந்த சட்டம் இந்த நோக்கத்திற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய அம்சங்கள், நோக்கங்கள் எதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 115 சப்கிளாஸ் 3 சப் ஆர்டிகல் 3லேருந்து வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பிரிவில் இருந்தும் ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 11/12/1992 ஆண்டு நடந்த குழந்தைகள் உரிமைகள் மாநாட்டில் சொல்லப்பட்டுள்ள அம்சங்களின் அடிப்படைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த சட்டம் அதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஐநா பொது சபையால் 1992 ஆண்டு நடந்த குழந்தைகள் உரிமைகள் மாநாட்டில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள், ஐநாவின் பொது சபை ஏற்றுக்கொண்ட விஷயங்களை இந்த சட்டத்தில் ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இந்த சட்டத்துல நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த சட்டத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த 2 ஒரு அத்தாரிட்டி ரொம்ப முக்கியமா நமக்கு உதவும். படிச்சோம்னா இன்றி ஆலேக் அலோக் ஸ்ரீவஸ்தவா, இன்றி ஆலாக் அலோக் ஸ்ரீவஸ்தவா அப்படின்ற கேஸ் இன்றி 2000, அதோட சைட்டேஷன் பாத்தீங்கன்னா 2018 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 282 இந்த வழக்கும், இன்னொன்னு நிப்புன் சக்சேனா இன்றி நிப்புன் சக்சேனா அப்படின்ற வழக்கு 2019 வால்யூம் 1 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 772. இந்த 2 வழக்கையும் நம்ம படிக்கும் பொழுது இந்த சட்டத்தினோட நோக்கம், இந்த சட்டத்தை பற்றிய விரிவாக இந்த 2 வழக்குலையும் நமக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை இந்த வழக்கு இந்த சட்டப்பிரிவுகளோட அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். இந்த குற்றம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மேல் வரும் பாலியல் இச்சை கொள்ளும் ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அதுக்கு பேர் வந்து பீடோஃபீலியா அப்படின்ற ஒரு மனநிலை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீடோஃபீலியா பத்தி சொன்ன வழக்கு தான் 2020 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்
பேஜ் நம்பர் 509 சுப்ரீம் கோர்ட்ல. இதுல இந்த இது ஒரு மனநோய், இதை பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல எக்ஸெப்ஷன் கொடுக்கணுமா என்னங்கிறதெல்லாம் அதுல விரிவா அதுல வந்து இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ இந்த சட்டம் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் இது போன்ற சட்டங்கள் இருந்திருக்கா, இல்ல குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அது மாதிரி எந்த சட்டமும் கிடையாது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் கோடு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட நலன்களை நிறைய சொன்னாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி டீல் பண்ணல. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மேஜர் ஆக்ட் வந்து இந்தியன் பீனல் கோட் 1860. அந்த சட்டத்தை பார்த்தாலும் அதுலயும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால், பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டால் அவர்களை காப்பதற்கான இல்ல அதற்கான தண்டனைகளை பற்றி தான் செக்ஷன் சொல்லுதே தவிர, ஆண் குழந்தை பாதிக்கப்பட்டா என்ன நிவாரணம் அப்படின்னு எந்த சட்டமும் இல்லாததனால் இந்த சட்டம் ஏற்றப்பட வேண்டியது மிக முக்கியமானதா மாறுது. இந்த லா போக்சோ ஆக்ட் 2012 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் லா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஸ்பெஷல் லா. ஏன்னா இது குழந்தைகள் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்பட்ட சிறப்பு சட்டம். ஒரு எப்பொழுதுமே ஜெனரல் லாவுக்கும் ஸ்பெஷல் லாவுக்கும் இடையே கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா எந்த லாவை ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெனரல் லாவை விட ஸ்பெஷல் லாவை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ஐபிசிக்கும் இந்த போக்சோ ஆக்டுக்கும் முரண்பாடு ஏற்பட்டா எந்த சட்டத்தை பின்பற்றணும், எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் லா இந்த போக்சோ ஆக்டை பார்க்கணும். இதுவே ஸ்பெஷல் லாவுக்கும் இன்னொரு ஸ்பெஷல் லாவுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா எதை பார்க்கறது அப்படிங்கிற பொழுது எந்த ஸ்பெஷல் லா பின்னாடி ஏற்றப்பட்டிருக்கோ, பின்னாடி செயல்பாட்டிற்கு வரப்பட்டதோ அந்த லாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஜெனரல் ரூல். ஸ்பெஷல் லா ப்ரிவைல் ஓவர் த ஜெனரல் லா. இது 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 நம்ம அடிப்படையான விஷயம். இப்போ போக்சோ ஆக்ட் 2012 இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 46 பிரிவுகள் செக்ஷன் உள்ளது. 9 சாப்டர் இருக்கு, ஒரு அட்டவணை, ஒரு ஷெட்யூல் இருக்கு. இந்த சட்டத்தில் கடைசியாக கொண்டு வரப்பட்டது 2019ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் எப்பொழுது இருந்து செயல்பாட்டிற்கு வருதுன்னா 16/8/2019 இருந்து செயல்பாட்டிற்கு வருகிறது. இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 செக்ஷன்ஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு இந்த 2019. அதே போல இந்த போக்சோ ஆக்ட் கீழே ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் 2020ஆம் ஆண்டு முதல் அந்த ரூல்ஸ் வருது. இதுல 7 ரூல்ஸ் இருக்கு மொத்தம். இப்போ சாப்டர் 1க்கு போகலாம். சாப்டர் 1 பிலிமினரி. இதுல பாத்தீங்கன்னா 2 சட்ட பிரிவுகள் இருக்கு. செக்ஷன் 1 அண்ட் 2 வந்து சாப்டர் 1ல டீல் பண்றாங்க. சாப்டர் 1 நமக்கு எல்லாம் தெரியும், எப்போதும் உள்ளது மாதிரிதான், எல்லா ஆக்டையும் உள்ள மாதிரிதான். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட், இது 3 இருக்கும் எப்போதும் எல்லாத்துலயும். அதே போலதான் இந்த சட்டத்தோட குறுந்தலைப்பு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 இதோட பேரு. எக்ஸ்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். இது வந்து இந்தியா முழுமைக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா, இந்த சட்டம் செயல்பாட்டிற்கு வந்த பொழுது இது ஜம்மு காஷ்மீர் நீங்களாக இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் என்று இருந்தது. இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டுக்கு இந்தியா முழுமைக்கும் ஜம்மு காஷ்மீர் உட்பட பொருந்தும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சரு. பாத்தீங்கன்னா என்னையில இருந்து அப்படின்னா 31/10/2019 தேதியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 செயல்பாட்டுக்கு வந்ததால இது ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். சரி, இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இது பொருந்தாத காலத்துல என்ன அங்க பாத்தீங்கன்னா அங்கேயே போக்சோ ஆக்ட் இருந்து ஜம்மு காஷ்மீர் போக்சோ ஆக்ட் என்ற தனியான ஒரு சட்டம் அங்கே பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்ட் இப்போ எல்லாருக்கும் பொருந்தும், இந்தியா முழுமைக்கும் பொருந்தும், ஜம்மு காஷ்மீர் உட்பட. இந்த சட்டம் எப்பொழுதிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
11/2018 இந்த தேதியை நம்ம ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு குழந்தைகள் தினம். நேரு பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தேதியில் இருந்து தான் இந்த சட்டம் செயல்பாட்டில் கொண்டது. அதே போல ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தோட கொண்டு வந்திருக்காங்க. 31/10/2019 அப்படின்றது வந்து வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த தேதியிலிருந்து இந்த அந்த ஆக்ட் செயல்பாட்டுக்கு வருது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறவங்களுக்கு பிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 2 விஷயம். அதே போல செக்ஷன் 2 எல்லா ஆக்ட்ல இருக்கிற மாதிரி தான் டெஃபனேஷன்ஸ். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு 3-4 வார்த்தைக்கான பொருள் விளக்கம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் செக்ஷனுக்குள்ள போகும்போது அதுல விரிவா நம்ம பார்க்கணும். செக்ஷன் 3, 5, 7, 9 எல்லாம் அதை பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1B என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சைல்டு அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின் கீழ் சைல்டு அப்படின்னா 18 வயதுக்கு குறைவான நபர் எவரையும் குறிக்கும். அதாவது அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனி பர்சன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட நபர் யாராக இருக்கலாம்னா ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். 2018 வால்யூம் 1 இந்த இப்போ 18 வயசுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏஜை கால்குலேட் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அது பத்தின கேஸ் தான் இன்றி ஈரா EERA. அது ஒரு அமைப்பு. அது தொடர்ந்த வழக்குல இதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏஜை எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி எடுத்துக்கலாம், ஏஜை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மென்டல் ஏஜை கால்குலேட் பண்ணக்கூடாது. பயாலஜிக்கல் ஆர் குரோனானிக்கல் ஏஜ் டு பி டேக்கன், அதை தான் எடுத்துக்கணும். ஒரு பாதிக்கப்பட்ட நபரின் மனநிலை 18 வயசுக்கு கீழே இருக்கு, அதனால அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு சைல்டு அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னு எடுத்துக்க முடியாது. அவங்களோட உடல் அல்லது வயது அதை கால்குலேட் பண்ணி தான் 18 வயசு பூர்த்தி அடையாதவர்களாக இருக்கும்போது 18 வயதுக்கு கீழே இருக்கும்போது அவர்கள் சைல்டு ஆவார்கள் என்று இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல வந்து டிசைட் ஆகுது. 2018 வால்யூம் 1 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 588. இதுதான் அந்த அத்தாரிட்டி இன்றி ஈரா அப்படிங்கிற கேஸ். அது ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு தொடர்பான வழக்கு. இதுலயே இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சைல்டு புரோனோகிராஃபி நம்ம பார்க்க போற அடுத்த வார்த்தைக்கான விளக்கம். 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் BA தான் வந்து சைல்டு புரோனோகிராஃபி அப்படின்னா என்னன்னு சொல்லுது. இது 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட, இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டப்பிரிவாகும். சேர்க்கிறாங்க இது 16/8/2019 செயல்பாட்டுக்கு வர அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்படுகிறது. சைல்டு புரோனோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து குழந்தைகள் தொடர்பான ஆபாச படம், குழந்தைகளை உட்படுத்திய ஒரு ஆபாச படம். அந்த குழந்தைகள் உட்படுத்தி ஆபாச படமா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஆபாச படத்தில் குழந்தைகள் அல்லது குழந்தைகள் போன்றவர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதுல காட்டப்பட்டாலும் அது வந்து குழந்தைகள் தொடர்பான ஆபாச படம். இதுல 2 விஷயங்களை நம்ம முக்கியமா வந்து இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. என்னன்னு சொன்னா குழந்தையின் உண்மையான தோற்றத்தை, நீங்க அதுல வந்து செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா குழந்தையின் உண்மையான தோற்றத்தை வேறுபடுத்தி அறிய முடியாத வகையில் இருக்கணும் அந்த படம். அதே போல ஒரு குழந்தையை ஐயத்திற்கு இடமின்றி அப்படியே காட்டுவதாக இருக்கணும். அந்த குழந்தைய வந்து அந்த வீடியோல தெளிவாக காட்டக்கூடியதா இருக்கணும். அது அந்த குழந்தை தான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன். அதுதான் இந்த சைல்டு புரோனோகிராஃபி அப்படிங்கிறது டெஃபினேஷன்ல சொல்றாங்க. இருந்தால்தான் அது வந்து சைல்டு புரோனோகிராஃபி ஆகும். அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுது. இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல செக்ஷன் 2 கிளாஸ் Fல வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே டெஃபினேஷன் தான் இதுக்கும் அப்படின்றாங்க. இது தனியா இந்த செக்ஷன்ல இந்த சட்டத்தில் டெஃபினேஷன் கொடுக்கல.
டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. 2F பார்க்கணும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அதுல என்ன சொல்றாங்க, 2Fல டிவிசி ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இரத்த உறவு முறை, திருமணத்தால் அல்லது திருமணம் போன்ற ஒரு உறவு முறையால், அடாப்ஷனால, கூட்டு குடும்பமா ஒன்னா ஒரே இடத்துல வாழ்ந்தது மூலியமாக வாழ்ந்து வருகின்ற அல்லது ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த 2 நபர்களுக்கு இடையேயான உறவு முறை தான் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவு முறை அப்படின்னு டெஃபினேஷன் சொல்லுது. அடுத்த பாத்தீங்கன்னா ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஏன்னா ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு, அந்த கூட்டு குடும்பம் ஒன்றாக ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுல வாழ்ந்திருந்தா அப்படின்ற வார்த்தை உபயோகித்திருக்கிறதுனால 2(1)K ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுனா என்னன்னு இந்த சட்டத்துல சட்டப்பிரிவு 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் Kல டெஃபைன் பண்றாங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு என்பது குழந்தையுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபர் எந்த ஒரு காலத்திலும் அல்லது குடும்ப உறவு முறையில் வாழ்ந்த அல்லது வாழ்ந்து வருகின்ற ஒரு வீடு என்று அர்த்தம். அதாவது அது ஒண்ணுமே இல்லை, ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையும் ஒரே வீட்டில் வாழ்ந்திருந்தாலோ அல்லது தற்பொழுது வாழ்ந்து வந்தாலோ அது வந்து ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு என்று பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமானது இந்த செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த சட்டத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வார்த்தைக்கான விளக்கம் இந்த சட்டப்பிரிவில் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த வார்த்தைக்கான பொருளை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியன் பீனல் கோட் 1860, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, ஜுனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு 2015, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. அந்த சட்டங்கள்ல இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளை தான் கொள்ள வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இந்த சட்டப்பிரிவுல இந்த சட்டத்தில் விளக்கம் கொடுக்காதது அந்த 4 சட்டங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சாப்டர் 1 முடிச்சுட்டோம், செக்ஷன் 1 and 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சாப்டர் 2க்கு போறோம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதற்கான தண்டனை பற்றி சொல்றதுதான் சாப்டர் 2. இந்த சாப்டர் 2 ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா சாப்டர் செக்ஷன் 3ல ஆரம்பிச்சு செக்ஷன் 12 வரைக்கும் இருக்கு. இந்த இதுல ஒற்றைப்படையில் வரக்கூடிய 3, 5, 7, 9, 11 பாத்தீங்கன்னா இது வந்து டெஃபினேஷன் செக்ஷன். அந்த குற்றம்னா என்ன அப்படின்னு சொல்றது விளக்கம் சொல்றதுதான் 3, 5, 7, 9 and 11. அதுவே அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி சொல்றது பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை விளக்கங்கள்ல வருகின்ற 5 மொத்தம் 10 செக்ஷன் இருக்கு. 4, 6, 8, 9, 12. செக்ஷன் 3 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் என்றால் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. அதற்கான தண்டனையை பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 சொல்லுது. அதே மாதிரி அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் என்றால் என்ன என்பதை பற்றி செக்ஷன் 5 சொல்லுது. அதற்கான தண்டனையை செக்ஷன் 6 சொல்லுது. செக்ஷன் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா செக்சுவல் அசால்ட், பாலியல் தாக்குதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்றது, அதற்கான தண்டனையை செக்ஷன் 8 சொல்லுது. அதுலேயே அக்ரவேட்டட் செக்சுவல் அசால்ட் என்றால் என்ன என்று செக்ஷன் 9 விளக்குது. அதற்கான தண்டனையை செக்ஷன் 10 சொல்லுது. செக்ஷன் 11 வந்து செக்சுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் என்றால் என்ன என்று செக்ஷன் 11 சொல்லுது. அதுக்கான தண்டனை செக்ஷன் 12 சொல்லுது. இதுக்கான ஹராஸ்மெண்ட்னா என்னங்கிறத நம்ம அந்த செக்ஷன் பார்க்கும் பொழுது விரிவா பார்ப்போம். இப்போ செக்ஷன் 3, இந்த சாப்டர் மொத்தம் 10 செக்ஷன் இருக்கு. இந்த 10 செக்ஷன்லயும் 5 செக்ஷன் டெஃபினேஷன் சொல்லுது, 5 செக்ஷன் பீனல் அவங்களோட பீனல் ப்ரொவிஷன் சொல்லுது. இப்போ செக்ஷன் 3 பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட், நுழைத்தல் மூலமாக பாலியல் தாக்குதல் செய்தல்.
இந்த செக்ஷன் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஹெட்ல அது பிரிக்கிறாங்க. 4 சப்செக்ஷன் இருக்கு. A, B, C, D அப்படின்றது. அதுல முதல் இது பாத்தீங்கன்னா நுழைத்தல், பெனட்ரேட்டிவ் தொடர்பான குற்றம். இந்த பாலியல் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்ங்கிறத 4 செயல்கள்ல எது செஞ்சாலும் அந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஆகும் அப்படின்னு தான் செக்ஷன் 3 சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா பெனட்ரேட்டிவ் பீனஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். அது புரிஞ்சு கொள்வதற்காகவும் இயல்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட் ஆஃப் எனி பாடி, அதாவது ஒரு பொருள் அல்லது உடலின் எந்த பகுதியாவது இன்சர்ட் சொருகுதல் பண்ணா அதது ஒரு அதுவும் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஆகும். அதே போல அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட்ஸ் எனி பார்ட் ஆஃப் த பாடி, அதுவும் செக்ஸுவல் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஆகும். அதே போல அப்ளைஸ் மவுத் அப்ளை பண்ணாலும் எந்தெந்த சமயத்துல அது வந்து அசால்ட் ஆகும், பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இப்போ சப்செக்ஷன் 1 போலாம். ஒருவர் தனது ஆண் குறியை கொண்டு குழந்தையின் வெஜினா, மவுத், யுரேத்ரா, ஆனஸ் ஆகிய பகுதிகளில் எந்த அளவிற்கேனும் நுழைத்தால் அல்லது அந்த குழந்தையை தனக்கு அவ்வாறு செய்ய வைத்தாலோ அல்லது பிறருக்கு இது போன்ற பாகங்களில் நுழைத்தல் செய்ய வைத்தால் அது வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஆகும். இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அதாவது அவர் எந்த பொருள், ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தியோ அல்லது அவரோட உடலில் எந்த பகுதியாவது பயன்படுத்தி குழந்தையின் பீனஸ் இல்லாமல், பீனஸை பயன்படுத்தாமல், அவருடைய ஆண்குறியை பயன்படுத்தாமல் எந்த அளவிற்கேனும் குழந்தையின் வெஜினா, யுரேத்ரா, ஆனஸ் அந்த பகுதிகளில் சொருகல் செய்தாலோ அல்லது அந்த குழந்தையை அவ்வாறு தனக்கோ அல்லது பிற நபருக்கு செய்ய வைத்தாலோ அதுவும் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ற குற்றத்தின் கீழ் வரும். மேனுப்புலேட்ஸ் ஆர் எனி பார்ட் ஆஃப் பாடி, அடுத்த தலைப்புல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடலின் எந்த பகுதியாவது, குழந்தையின் உடலின் எந்த பகுதியாவது கையாண்டு மேனுப்புலேட் செஞ்சு வெஜினா, யுரேத்ரா, ஆனஸ் அல்லது உடலின் எந்த பகுதியை உட்சொருகுதல் நடந்தால் அல்லது அந்த குழந்தையை அவ்வாறு செய்ய வைத்தால், தனக்கோ அல்லது அடுத்தவருக்கும் செய்ய வைத்தால் அதுவும் வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ற குற்றத்தின் கீழ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்துதல், அப்ளைஸ் மவுத், அவர் தனது வாயை கொண்டு குழந்தையின் பீனஸ், வெஜினா, ஆனஸ், யுரேத்ரா வில் பொருத்தி அல்லது அந்த குழந்தையை அவ்வாறு பாகங்களில் பொருத்து செய்தால், தனக்கோ அல்லது மற்றவருக்கோ செய்ய வைத்தால் அது வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ற குற்றத்தின் கீழ் வரும். இதுதான் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ற வார்த்தைக்கான அர்த்தங்களா சொல்லப்படுது. பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் பார்த்துட்டோம். இதுல யாரு அக்யூஸ்டா வரலாம் அப்படின்னு சொன்னா, அக்யூஸ்டா முன்னாடியே பார்த்த மாதிரி ஆணோ பெண்ணோ 2 பேருமே வரலாம். அதே போல் விக்டிமா, பாதிக்கப்பட்ட நபரா யார் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் பத்தி விரிவா டிஸ்கஸ் பண்ண ஒரு வழக்கு தான் இன்றி செந்தில் 2018 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 109. இந்த வழக்கும் இன்றி சிவகுமார் 2018 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 484. இந்த 2 வழக்கையும் படிச்சுக்கும் பொழுது இந்த படிச்சு நம்ம இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்னா என்ன குற்றம், அதற்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதோட தொடர்ந்து இப்போ இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா 2020 வந்த ஒரு வழக்கு, இன்றி வெஸ்லே லாசர் அப்படின்ற ஒரு வழக்கு.
இந்த வழக்கோட சைட்டேஷன் பாத்தீங்கன்னா 2020 வால்யூம் 3 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 641. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா டிலே இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இருக்கு, டிலே இன் சென்டிங் எஃப்ஐஆர்ல கோர்ட்டுக்கு அனுப்புனதுல எஃப்ஐஆருக்கு டிலே இருக்கு, அந்த குழந்தையை மருத்துவரிடம் ப்ரொடெக்ஷன் ஆஜர்படுத்தப்பட்டதிலையும் காலதாமதம் இருக்கு, அதே போல நோ ரேடியாலஜி ரிப்போர்ட், ஒன்லி எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் மட்டும் தான் வைக்கிறாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அக்யூட்டல் ஆகுது. என்ன காரணத்துக்காக டிலே இன் ப்ரிப்பரிங் எஃப்ஐஆர், டிலே இன் சென்டிங் எஃப்ஐஆர், டிலே இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விக்டிம் பிஃபோர் த டாக்டர், அதுலயும் டிலே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழக்கை வந்து அக்யூட்டல் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது வந்து லா வந்து மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. 1+1 = 2. எல்லா அத்தாரிட்டியும் எல்லா வழக்குக்கும் எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டா பொருத்தவே முடியாது. எல்லா வழக்குலையும் அந்த எந்தெந்த வழக்கில் உள்ள அந்த சூழ்நிலை அதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து அந்த அதே மாதிரியான கேஸுக்கு தான் பொருந்துமே தவிர எல்லா கேஸ்லயும் டிலே இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேஸ் எடுத்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. டிலே வந்து ஃபேட்டல் இல்லைன்னு சொல்லி இதுலயே நிறைய வழக்குகள்ல தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்தந்த வழக்கோட பொறுமையோடு தான் அதை வந்து பொருத்தி ஒரு வழக்கு பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். இப்போ செக்ஷன் 4 பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டுக்கான தண்டனை. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த தண்டனையில 2019 அமெண்ட்மெண்ட்ல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒருத்தர் வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தால் அவருக்கான தண்டனை 7 வருஷம் முன்னாடி இப்போ திருத்தம் செஞ்சிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை வரை விதிக்க முடியும். அதோடு ஃபைன் அபராதமும் விதிக்க முடியும். அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. அந்த செக்ஷன் 3ல செய்யப்பட்ட குற்றத்திற்கான தண்டனை பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனையும் அபராதமும் கூடவே அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை 16 வயதுக்கு கீழ் உள்ளவராக இருந்து அந்த குழந்தை பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்யப்பட்டால் அந்த எதிரிக்கு குற்றவாளிக்கு 20 ஆண்டுகளுக்கு குறையாமல் அவர் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை அளிக்கலாம். அதோட சேர்த்து அபராதமும் விதிக்கலாம். இங்க இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுத்துறாங்க. இந்த ஆயுள் தண்டனை அப்படி என்றால் அந்த நபர் இயற்கையான முறையில் மரணம் அடையும் காலம் வரை அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்லயே சொல்லிடுறாங்க. நமக்கு தெரியும் லைஃப்னா என்ன, லைஃப் சென்டென்ஸ்க்கு நிறைய முன்னுக்கு பின்னான வாதங்கள்லாம் செய்யப்படுகிறது. அதுக்கு இந்த செக்ஷன் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அந்த சைல்டு வந்து பாதிக்கப்பட்ட குழந்தை 16 வயதுக்கு கீழாக இருக்கும் பொழுது அதற்கான தண்டனை குறைந்தது 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் வித் அதோட ஃபைன் அண்ட் ஃபைன் இருக்கு. ஆயுள் தண்டனை என்றால் அந்த நபர் இயற்கையான முறையில் மரணம் அடையும் வரை. இப்போ சப்செக்ஷன் 3 அதிலே சொல்றாங்க. ஃபைன் பத்தி சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல இது 2019 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் மூலமாக வருது. ஃபைன் அப்படிங்கிறது இந்த சட்ட பிரிவின் கீழ் போடப்படும் ஃபைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியாயமானதாகவும் மற்றும் போதுமானதாகவும் இருக்க வேண்டும் அந்த ஃபைன். ஏன்னா இந்த சட்டத்துல ஃபைன் அபராதம் தான் இருக்கு, எவ்வளவு கொடுக்கலாம், குறைஞ்சபட்சம் எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி சொல்லல. அதனால நீதிமன்றம் என்ன கருதுகின்றதோ இந்த வழக்கிற்கு நியாயமானது மற்றும் போதுமானது என்று கருதும் அளவுக்கு அவங்க அந்த ஃபைன் போடலாம். அந்த ஃபைன் அமௌண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகை பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ செலவிற்காக அல்லது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் மறுவாழ்வுக்காக புனர்வாழ்வுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன்
அடுத்த செக்ஷன் 5 பாத்தீங்கன்னா அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். இது ஒண்ணுமே இல்லை, பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் தான் செய்யறாரு ஒருத்தர். அது இந்த பிரிவின் கீழ் 21 சூழ்நிலை சொல்றாங்க. இந்த 21 சூழ்நிலையின் பொழுது அது வந்து அக்ரவேட்டட் தீவிர ஊடுருவல் பாலியல் தாக்குதலா அது வந்து கருதப்படும், குற்றமா மாறுது. 21 சூழ்நிலை அக்ரவேட்டிவ் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்பது பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஏற்கனவே பார்த்த அந்த 4 அந்த குற்றத்தை ஒருவர் இந்த பிரிவில் கீழ் சொல்லப்பட்டுள்ள 21 சூழ்நிலையில் செய்தால் அது வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்று சொல்லப்படும். இந்த 21 செக்ஷன், இதுல 21 சூழ்நிலைகள் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து ஒரு 4 தலைப்புல பிரிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேய்ஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அது போல ஒரு குழந்தையை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நபரே, பாதுகாக்க கடமை உள்ள ஒரு நபர், அவரே அந்த குற்றம் செய்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தார், அது அக்ரவேட்டட் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைப்பு கீழே பாத்தீங்கன்னா 9 சூழ்நிலை சொல்றாங்க. அந்த 9 சூழ்நிலை யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பாதுகாக்க அளிக்க வேண்டிய நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் 1, ஆயுதப்படை அல்லது பாதுகாப்பு படை அதிகாரிகள் 2, பொது ஊழியர் பப்ளிக் சர்வெண்ட், அவங்க பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தார். சிறை காவலர், ஹோம் ஜெயில் ஹோம்ல உள்ள நபர்கள் ஒரு குழந்தைக்கு பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தால் அது அக்ரவேட்டடா மாறுதுன்னு சொல்றாங்க. அதே போல மருத்துவமனை, அது கவர்மெண்டோ பிரைவேட்டோ இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடக்கக்கூடிய குற்றம். அதே போல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அங்க நடக்கக்கூடிய பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். அதே போல இரத்த உறவுமுறை அல்லது ஷேர் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குழந்தையை பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தால் அது அக்ரவேட்டடா மாறுது. அதே போல குழந்தை சேவை நிறுவனங்கள், ட்ரஸ்ட் அல்லது அத்தாரிட்டி, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா 9 நபர்கள் வராங்க. 9 சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்களே குழந்தைகளை பாலியல் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தால் அது அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ற குற்றமாக மாறுது. அதே போல இப்ப முதல் தலைப்பு பார்த்துட்டோம், பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல். அடுத்தது பாத்தீங்கன்னா கொடுமையான நபர்கள் இல்ல அந்த நபர்களை கொடுமையான முறையில் செய்கிற விஷயமா பண்ணும் பொழுது இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டையே அது வந்து அக்ரவேட்டடா மாறுது. அது என்னென்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேங் ரேப், டெட்லி வெப்பன், ஃபயர், ஹீட், அப்புறம் வந்து அரிக்கும் பொருட்கள், அதாவது ஆசிட், அது மாதிரி பொருட்களை வைத்து பயமுறுத்தி பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் செய்தாலோ, கும்பலாக அதாவது கேங் ரேப் செய்யும் பொழுதோ, அதே ஒரு குழந்தையை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை ஒரே நபர் செய்யும் பொழுதோ, திரும்ப திரும்ப செய்யறதோ, சாதி மத கலவரத்தின் போது இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தாலோ குழந்தையை, ஏற்கனவே பாலியல் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட நபர் இந்த போக்சோ ஆக்ட் கீழே திருப்பி அதே குற்றத்தை பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் குற்றத்தை செஞ்சாருன்னா அவரும் அதுவும் அக்ரவேட்டடா மாறும். அதே போல ஆடைகளை களைந்து பொது இடத்தில் அல்லது நிர்வாணம் படுத்தி ஊர்வலம் படுத்தும் குழந்தைகளை அப்படி பண்ணாலும் அது அக்ரவேட்டடா மாறும். இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா 6 சூழ்நிலை வந்து சொல்றாங்க. இப்ப நான் சொன்னது இந்த கொடுமையான முறை. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து ஏற்கனவே குழந்தைகள் அவங்க வந்து பலவீனமானவர்கள், ஆனா அவங்களே பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, பாதிக்கப்படும் பொழுது, இந்த குற்றத்தால் பாதிக்கப்படும் பொழுது அதுவும் அக்ரவேட்டடா மாறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலியல் தாக்குதல் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்ததன் மூலமாக அந்த குழந்தைக்கு கொடுங்காயம்,
மர்ம உறுப்பில் காயம் அல்லது உடலில் காயம் ஏற்பட்டாலோ அது அக்ரவேட்டடா மாறுது. அது மட்டும் இல்லாம இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்ததன் மூலம் அந்த குழந்தைக்கு ஏதாவது பால்வினை நோய், தொற்று நோய், அது மாதிரி நோய் வந்துட்டாலோ அல்லது மனதளவிலோ உடல் அளவிலோ தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ அந்த குழந்தைக்கு ஒரு இயலாமை ஏற்பட்டு விட்டால், வைரஸ் கிருமி நோய், அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் மூலமாக கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அக்ரவேட்டடா மாறுது இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். அதே போல குழந்தையின் வயது 12 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைய பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் சொன்னா அது அக்ரவேட்டடா மாறிடுது. ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே கர்ப்பமா இருக்கக்கூடிய குழந்தையை இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்தால் அது வந்து அக்ரவேட்டடா மாறிடுது. அது போல இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்வதன் மூலமா செய்து அந்த குழந்தையை கொலை செய்ய முயற்சி செய்தால் அதுவும் அக்ரவேட்டடா மாறுது. இந்த 21 சூழ்நிலையில தான் 21 சூழ்நிலையும் சொல்லிட்டேன். 4 தலைப்பா கூட அதை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய நபரே இந்த குற்றம் செய்தால், இன்னொன்னு வந்து கொடுமையான முறையில் குற்றம் செய்தால், குற்றம் செய்ததால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் பாத்தீங்கன்னா 3 சூழ்நிலை. அதே போல அந்த குழந்தை வந்து ரொம்ப இயலாத நிலை, அதாவது மனநிலை ஒன்று விட்டுட்டு மனநல அது உடல் நலம் பாதிக்கப்பட்ட குழந்தை, அது மாதிரி குழந்தையும் அந்த குழந்தைகளையும் செய்யும் பொழுது இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்ங்கிறது அக்ரவேட்டடா மாறுது, தீவிரமாக மாறிவிடுகிறது. இந்த பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டுக்கான தண்டனையை பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 6. இந்த பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் 2019 அமெண்ட்மெண்ட்ல திருத்தம் செய்திருக்காங்க. இந்த அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செய்யப்பட்ட ஒரு நபருக்கான தண்டனை குறைந்தது 20 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை. அதுல ஏற்கனவே உள்ளது பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா 20 ஆண்டுகள் இருக்கும். அதுல கடுங்காவல் கிடையாது. இங்க கடுங்காவல் ரிக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப். அதே போல இங்க லைஃப் அப்படின்னா ரிமைண்டர் ஆஃப் த நேச்சர் லைஃப், அவர் இயற்கையாக மரணம் அடையும் வரை அவர் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அண்ட் ஃபைன். அதே போல இந்த செக்ஷன்லயும் ஃபைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டெஃபினேஷன் அந்த ஏற்கனவே சொன்ன அதே செக்ஷன் 4ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான். அது பொதுமானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கணும். அது அந்த குழந்தையோட மறுவாழ்வுக்காகவும் மருத்துவ செலவினங்களை ஈடு செய்யக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து செக்ஸுவல் அசால்ட், பாலியல் தாக்குதல். இதுதான் பாத்தீங்கன்னா பேஸ். இதுல இருந்து பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல்ங்கிறது இதை விட அதிகப்படியான ஒரு குற்றம். அதனோட பெரிய அதிகப்படியான குற்றம் தான் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். இப்போ செக்ஸுவல் அசால்ட் பாலியல் தாக்குதல்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 7 டிஃபைன் பண்ணுது. இந்த பாலியல் தாக்குதல் அப்படிங்கிறதுல இப்ப இந்த ஏற்கனவே பார்த்த 2 செக்ஷன்ல இல்லாத ஒரு புதுசான வார்த்தை இதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செக்ஸுவல் இன்டென்ஷன் வேணும். இந்த செக்ஷன் கீழே ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவர் இன்டென்ஷனோட இந்த செயல்களை கீழ்கண்ட செயல்களை செய்தார் என்று நிரூபிக்க வேண்டும். இன்டென்ஷன் வேணும். பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டென்ஷன், ஒரு நபர் செக்ஷுவல் இன்டென்ஷனோட தொடராரு, குழந்தையின் வெஜினா, பீனஸ், ஆனஸ், பிரஸ்ட் ஆகிய பகுதிகளை தொட்டாலோ அல்லது அந்த குழந்தையை அவரையோ அல்லது வேறு நபரையோ மேற்கண்ட பகுதிகளை தொட வைத்தாலோ, பாகங்களை தொட வைத்தாலோ அல்லது பாலியல் எண்ணத்துடன் உடலின் பாகம் ஏதாவது ஒரு செயல் செய்தாலோ அது செக்ஸுவல் அசால்ட் என்ற வரையறைக்குள் வரும். ஆனால் இங்கே பெனட்ரேட்டிவ் இருக்கக்கூடாது. இதுதான் இதுல கண்டிஷன். பெனட்ரேட்டிவ் இல்லாம ஒரு பாலியல் எண்ணத்தோடு ஒரு உடலின் பாகத்தை, குழந்தையோட எந்த பாகத்தையும் உடல் பாகத்தையும் ஏதாவது செய்தாலோ அது வந்து
செக்ஸுவல் அசால்ட் பாலியல் தாக்குதல்ல வந்துடும். பாலியல் தாக்குதல் அப்படின்ற செக்ஷன் அட்ராக்ட் ஆகணும்னு சொன்னா செக்ஸுவல் இன்டென்ஷன் இருக்கணும் அவருக்கு. அவர் இன்டென்ஷனோட அந்த குழந்தையோட மார்பகங்கள், ஆனஸ், பீனஸ், வெஜினாவை அவர் தொட்டாலே அது வந்து பாலியல் தாக்குதலாக கருதப்படும். இந்த பாலியல் தாக்குதல் குற்றம் செய்த நபருக்கான தண்டனையை பற்றி செக்ஷன் 8 சொல்லுது. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனை, 2 வகையான தண்டனை, ஒரு தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தண்டனை கொடுக்கலாம்னா 3 ஆண்டுக்கு குறையாம இருக்கும், 5 ஆண்டுக்கு அதிகப்படாம ஒரு காலத்தில் தண்டனை கொடுக்கலாம். அண்ட் ஃபைன் கண்டிப்பா போட்டே ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டி பார்க்கலாம். இன்றி சுந்தர மகாலிங்கம் அப்படின்ற கேஸ். இது வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ். இன்றி சுந்தர மகாலிங்கம். சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா 2016 வால்யூம் 1 TNLR தமிழ்நாடு லா ரிப்போர்ட், பேஜ் நம்பர் 99, மெட்ராஸ் டிசிஷனு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இன்ஃபர்மேஷன்லையும் ஸ்கெட்ச்லையும் வெவ்வேறாக இருக்கு அப்படின்ற காரணத்தை வைத்து இந்த கேஸ்ல விடுதலை பண்றாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ல பார்த்தா அந்த குழந்தை விளையாண்டு கொண்டிருந்த இடத்தில் குற்றம் நடந்ததா சொல்லப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா வழக்கு விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஸ்கெட்ச்ல எல்லாம் அது வேற ஒரு இடமா வீட்டுக்குள்ள நடந்த மாதிரி காட்டுறாங்க. இந்த டிஃபரன்ஸையே சாதகமா எடுத்து இந்த கேஸ் அக்யூட்டல் பண்றாங்க. அடுத்தது பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் அசால்ட் எப்போ வந்து அக்ரவேட்டடா மாறும் அப்படின்றத சொல்றதுதான் செக்ஷன் 9. இந்த அக்ரவேட்டடா செக்ஷன் 9 செக்ஸுவல் அசால்ட், அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட் எப்போ தீவிர பாலியல் தாக்குதலா மாறும் ஒரு பாலியல் தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் 5ல சொன்ன அதே சூழ்நிலைகள் தான். 21 சூழ்நிலைகள்ல செக்ஸுவல் அசால்ட் மேல் சொன்ன தொடுதல் மூலியமாக ஒரு குற்றம் செய்யும் பொழுது அது வந்து அந்த 21 வகையான சூழ்நிலைகளில் நபர்கள் மூலமாக செய்யப்படும் பொழுது அது அக்ரவேட்டடா மாறிடுது. செக்ஸுவல் அசால்ட்டோட அதிகப்படியான தண்டனை தான் இந்த அதிகப்படியான குற்றம் தான் இந்த அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட். இந்த அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட்டுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் லெஸ் தென் 5 years. ஏன்னா செக்ஸுவல் அசால்ட்டுக்கு பார்த்தோம் நாட் லெஸ் தென் 3 years, எக்ஸ்டெண்ட் டு 5 years பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம். இந்த செக்ஷன் 8 கீழையும் 10 கீழையும் தண்டனை கொடுக்கும் எல்லாம். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த 4 செக்ஷனுக்கு கீழையும் தண்டனை கொடுக்கும் பொழுது ஃபைன் தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபைன் போட்டே ஆகணும். ஃபைன் போடாம தண்டனை கொடுக்க முடியாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போற செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் தொல்லை. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் தொல்லை. இது வந்து இருக்கிறதுலேயே மிக குறைவான தண்டனை உள்ள செக்ஷன் இது. பாலியல் தொல்லை, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குற்றத்திற்கும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் செக்ஸுவல் அசால்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். செக்ஸுவல் இன்டென்ஷன் இருக்கணும். ஆனா இங்க எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த செக்ஸுவல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், பொருண்மை தொடர்பான கேள்விதான் அது. கொஸ்டின் ஆஃப் லா இல்ல, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் பொறுத்து அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருந்ததா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு நபர் செக்ஸுவல் இன்டென்ஷனோட கீழ்கண்ட செயல்களை செய்தால் அது வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான செயல்களை சொல்றாங்க. முதல் வேர்டு பாத்தீங்கன்னா அட்டர் வேர்ட்ஸ், அதாவது முறையற்ற வார்த்தைகள், ஒலி. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அந்த தலைப்புல பாத்துக்கலாம். அட்டர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அது வந்து ஒரு சொற்களை, முறையற்ற சொற்கள், ஒலி, செய்கை, பொருட்கள் அல்லது உடம்பின்
பகுதி எதனையும் காட்டுவது வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நபர் வந்து ஒரு குழந்தையை பார்த்து தவறான வார்த்தையை உபயோகிக்கிறாரு. இல்ல அது வந்து ஒலியா கூட அவர் எழுப்பலாம், செய்கையா காட்டியிருக்கலாம், அல்லது ஒரு பொருளை காட்டுகிறாரு, அல்லது அவருடைய உடலின் ஒரு பாகத்தை காட்டினாலே அது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும். ஆனா இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இதுல 2 கண்டிஷன் வருது. ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவருக்கு செக்ஸுவல் இன்டென்ஷன் இருந்திருக்கணும். அதே போல அந்த செய்கைகளை, இந்த வார்த்தை ஒலிகளை அந்த குழந்தை கேட்டிருக்கணும். இந்த செய்கைகளை அந்த குழந்தை பார்த்திருந்தாதான் இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குழந்தையின் உடம்பு அல்லது பாகம் எதையாவது அந்த அக்யூஸ்டுக்கு அல்லது வேறு நபருக்கு காட்டும்படியாக செய்ய வச்சிருக்கணும். அந்த குழந்தையோட உடல் பாகத்தை எதையாவது தனக்கும் அல்லது வேறு நபருக்கோ காட்டக்கூடியதாக செய்தால் அதுவும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும். அதே போல ஆபாச படம், போனோகிராஃபி. ஆபாச படம் தொடர்பான பொருட்கள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஊடகங்கள் மூலமா காட்டப்படும். ஆபாச படமோ அல்லது ஆபாசமான பொருட்களை ஊடகம் மீடியா வழியாவோ அல்லது இதுல மீடியாங்கும் பொழுது வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அதன் மூலியமாக காமித்திருந்தாலோ அதுவும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் ஒரு குழந்தைக்கு. அதே போல ஒரு குழந்தை ஃபாலோயிங் ஆர் வாட்சிங் ஆர் கான்டாக்ட் த சைல்ட். இது பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 354 சப்செட் டி கீழே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்களோ அதேதான். அந்த குழந்தைய வந்து திரும்ப திரும்ப தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி ஆர் ரிப்பீட்டட்லி ஃபாலோயிங் அல்லது வாட்சிங் அல்லது கான்டாக்ட் த சைல்ட் பண்ணா அதுவும் இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும். அதே போல ஒரு வந்து மீடியால இல்ல அது ஒரு வீடியோல இந்த குழந்தையோட பாலியல் செயல் இருக்கு அல்லது இந்த குழந்தையினோட உடல் பாகங்கள் உண்மையாகவோ அல்லது இருப்பது போல இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையை மிரட்டினா அதுவும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும். ஆபாசமான படம் எடுக்க அதாவது ஒரு குழந்தைய மயக்கி ஆபாசமான படம் எடுக்கும்க்காக ஒரு குழந்தைய மயக்கியோ அல்லது அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து திருப்தி அடைய செய்து ஆபாச படம் எடுக்க அந்த குழந்தையை பயன்படுத்தினா அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 12 தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதத்திலும் விதிக்கலாம். இதுலயுமே இந்த ஆக்ட்ல நம்ம பார்த்த இந்த 5 செக்ஷன்ஸ்க்குமே வந்து அண்டு ஃபைன் தான் இருக்கு. தண்டனை ஒரு நபர் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டுட்டா அது தண்டனை கொடுக்கும்போது கண்டிப்பாக அபராதமும் விதித்துதான் ஆக வேண்டும். இந்த சாப்டர் 2 முடிச்சாச்சு. செக்ஷன் 3ல இருந்து 12 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா சாப்டர் 3. அடுத்த சாப்டரோட தலைப்பு பாத்தீங்கன்னா ஆபாச படம் எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துதல். இதுதான் அடுத்த சாப்டருக்கான தலைப்பு. Using the child for pornography purposes and punishment thereof. இதுதான் இந்த சாப்டர் 3யோட தலைப்பு. இந்த சாப்டர்ல கீழே 3 செக்ஷன் இருக்கு. ஒன்று சாப்டர் செக்ஷன் 13, அடுத்த செக்ஷன் 14 அண்ட் 15. இந்த 3 செக்ஷன் தான். செக்ஷன் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபாசம் படம் எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவது என்றால் என்ன அப்படிங்கறத விளக்குறது தான் செக்ஷன் 13. அதற்கான தண்டனை 14. 15வது செக்ஷன் பாத்தீங்கன்னா குழந்தை தொடர்பான ஆபாச படத்தை ஸ்டோரேஜ் பண்ணா அதற்கான தண்டனையை பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 15. இப்போ செக்ஷன் 13 பார்க்கலாம். குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுத்தல் என்றால் என்ன, அது எதையெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எவர் ஒருவருக்கும், அதாவது ஒரு நபர் பாலியல் திருப்திக்காக குழந்தையை ஊடகங்களில் பயன்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படங்களை எடுத்ததுல வரும். இதுல பாத்தீங்கன்னா மீடியா, வீடியோ,
இன்டர்நெட் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழந்தையை ஆபாசமாக செய்ய வைத்து அவர் யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அது வந்து குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுத்தல் குற்றம் ஆகும். இதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தனது பாலியல் உறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டுதல் இதுல மீடியால அல்லது அந்த வீடியோல குழந்தை ஒன்றை பாலியல் செயல்களை உண்மையாக அல்லது பாவனையாக பயன்படுத்தும். வித் பெனட்ரேஷன் ஆர் வித்தவுட் பெனட்ரேஷன் ஒரு குழந்தைய பாலியல் செயல்களை செய்ய வச்சு உண்மையாகவோ அல்லது பாவனையாகவோ செய்ய வச்சு அதை வீடியோ பண்றது, அதை ரெக்கார்ட் பண்றது, இல்ல வீடியோ மூலியமா பாக்குறது, இது எல்லாமும் குழந்தைகளை போனோகிராஃபி சைல்ட் புரோனோகிராஃபி பயன்படுத்துவதாக குற்றமாகும். அதே போல இன்னொரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குழந்தையை ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் காண்பித்தல், அதுவும் குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுத்தல் குற்றமாகும். இந்த குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுத்தல் குற்றம் புரிந்தவர்கள் ஆவார்கள். யாரெல்லாம் இந்த குற்றம் செய்தவர் ஆவாங்க அப்படின்னு சொன்னா ஒருவர் தன்னுடைய பாலியல் திருப்திக்காக குழந்தையை ஊடகம் மூலம் பயன்படுத்தி கொண்டாலோ அல்லது கீழ்கண்டவைகளையும் அது உள்ளடக்கும். என்னென்ன குழந்தைய பாலியல் உறுப்புகளை வந்து காட்ட வைக்கிறது, வெளிப்படுத்த செய்வது, குழந்தை ஒன்றை பாலியல் செயல் அது வித்தவுட் ஆர் வித் பெனட்ரேஷன் உண்மையாகவோ அல்லது பாவனையாகவோ செய்ய வைத்தால், குழந்தையை ஆபாசமாக அல்லது அருவருப்பாக காமிச்சாலும் ஒரு மீடியாவை பயன்படுத்தி செய்தால் அது குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச பயன்படுத்தல் குற்றம். இதுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14. இது 2019 அமெண்ட்மெண்ட்ல இது இந்த சட்டத்தை திருத்துறாங்க. அதுக்கு முன்னாடி 4 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. இப்போ 2 பிரிவின் கீழே தண்டனை கொடுக்குறாங்க. ஆபாசம் படம் எடுப்பதற்கான தண்டனை பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் முதல் முறையாக செய்யப்பட்டிருந்தால் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை கொடுக்கலாம். 2 வகையான சிறை தண்டனைகளை பிளஸ் அபராதம் கொடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் எவ்வளவு வருஷம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். குறைந்தது 5 ஆண்டுகளாக இருக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை. அதுவே அந்த குற்றம் 2வது முறை அல்லது சப்சிக்வெண்ட் 2க்கு மேற்பட்ட தடவையாக இருக்கும்போது குறைந்தது 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கணும், பிளஸ் ஃபைன், அதோடு அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். இங்கேயும் வந்து அதிகபட்ச தண்டனை எவ்வளவுன்னு சொல்லல. எனவே இதுல அதிகபட்ச தண்டனை எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இது சப்செக்ஷன் 1 முடிஞ்சிருச்சு. சப்செக்ஷன் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச படம் எடுக்கிறாங்க. அந்த ஆபாச படம் எடுக்கும் பொழுது செக்ஷன் 3, 5, 7, 9 கீழான குற்றம் செய்யப்படுகிறது. அப்படின்னா செக்ஷன் 4, 8, 6, 8, 10 இந்த சட்டப்பிரிவுகள் 4, 6, 8, 10 அதுல சொல்லப்பட்டிருக்க தண்டனைகளை எந்த குற்றம் செய்தார்களோ அந்த தண்டனையோடு இந்த ஆபாசம் படம் எடுத்த குற்றத்திற்கான இந்த மேல் சொல்லப்பட்ட சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்க 5 வருஷம் அல்லது 7 வருஷத்துக்கு குறையாத தண்டனையும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். சோ அவருக்கு இந்த 2 தண்டனையும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். எப்போது என்றால் இந்த ஆபாச படம் எடுக்கும் பொழுதே இந்த பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட், அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் செய்திருந்தாலும் அல்லது செக்சுவல் அசால்ட் செய்திருந்தாலும் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்சுவல் அசால்ட் செய்திருந்தாலும் இந்த 4 வகையான குற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அந்த தண்டனையோடு இதையும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். செக்ஷன் 14. அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 15. குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை சேமித்து வைத்தல், ஸ்டோரேஜ் பண்ணா என்ன தண்டனை? இப்போ அந்த ஆபாச படங்களை ஒரு நபர் குழந்தையோட ஆபாச படத்தை ஸ்டோர் பண்ணியிருந்தாலோ அல்லது பொசஷன்ல வச்சிருந்தாலோ அவர் அந்த படத்தை அழிக்காமல் அல்லது நீக்காமல் வச்சிருந்தாரு, இல்ல அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தவறும் பொழுது, அதாவது இந்த ஒரு சைல்டு புரோனோகிராஃபிய ஒரு வெப்சைட்ல பார்த்துட்டோம் அவர் தன்னோட
வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருந்தாலோ இல்ல பொசிஷன்ல வச்சிருந்தாலோ இல்ல அதை அழிக்க வேண்டிய அல்லது டெலீட் பண்ண வேண்டிய கடமை இருந்து அதை செய்யாமல் விட்டுட்டா ஒருத்தர், இல்ல அதை பத்தின தகவல்களை குறிப்பிட்டுள்ள அந்த ரூல்ஸ் குறிப்பிட்டக்கூடிய அதிகாரி கிட்ட தெரியப்படுத்தாமல் மறைத்து விட்டால் அவர் அதை பகிர்றதுக்காகவும் பரப்புறதுக்காகவும் என்ன கொண்டு வைத்திருந்ததாக கொண்டு அவர் மீது அவருக்கு 5000 ரூபாய்க்கு குறையாமல் அந்த குற்றத்தை முதல் முறையா செய்தார் என்றால் 5000 ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதித்தும், அதுவே 2வது முறை அல்லது அதற்கு மேற்பட்ட முறை குற்றம் அந்த சேமித்து வைத்து குற்றம் செய்திருந்ததுக்காக அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டார் 10,000 ரூபாய்க்கு குறையாமல் அபராதம் விதித்து தண்டனை வழங்கலாம் அப்படின்னு செக்ஷன் 15 சொல்லுது. இது இப்போ நம்ம பார்த்தது செக்ஷன் 15ல சப் கிளாஸ் 1. 15 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுல 2 விதிவிலக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த சைல்டு புரோனோகிராஃபை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த டூல் கீழே எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைல்டு புரோனோகிராஃபை பயன்படுத்தி புகார் கொடுக்க வேண்டும் என்ற பர்பஸ்க்காகவும், நீதிமன்றத்தில் அதை சாட்சியமாக பயன்படுத்த வேண்டும் என்ற 2 சூழ்நிலை தவிர ஒருத்தர் வந்து அந்த குழந்தை ஆபாச படத்தை டிரான்ஸ்மிட்டிங் செய்யறதுக்காகவும், ப்ரொபகேட்டிங் செய்யறதுக்காகவும், டிஸ்பிளேயிங் பண்றதுக்காகவும், டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்றதுக்காகவோ வைத்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை? அதாவது ஒரு நபர் புகார் கொடுக்கறதுக்காக பர்பஸ்க்காகவும் நீதிமன்றத்துல சாட்சியமா பயன்படுத்துவதற்காக 2 சூழ்நிலையை தவிர ஒரு நபர் ஒரு குழந்தையின் ஆபாச படத்தை அனுப்புவதற்காக, பிரச்சாரம் செய்வதற்காக, வெளிப்படுத்துகின்றதற்காக, விநியோகத்திற்காக வைத்திருந்தால் அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து தண்டனையாக வழங்க முடியும். சப்செக்ஷன் 2 கீழே. சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தொடர்பான ஆபாச படத்தை கமர்ஷியல் பர்பஸ்க்காக, வணிக நோக்கத்திற்காக ஒருவர் வைத்திருந்தால் அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும், அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படலாம். இங்க பாத்தீங்கன்னா இதே குற்றம், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைத்திருக்கிற குற்றம் முதல் தடவையா இருந்தா 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம், அல்லது ஃபைன் மட்டும் போடலாம், அல்லது 2 தண்டனையும் சேர்த்து வழங்கலாம். அதே போல அதுவே அந்த குற்றம் 2வது முறை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவையாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் மற்றும் ஃபைனும் சேர்த்து அபராதமும் சேர்த்து விதிக்கலாம். இந்த சாப்டர் வந்து 12, 14, 15 பார்த்தாச்சு. சாப்டர் 3 ஓவர். இப்போ அடுத்தது சாப்டர் 4 நம்ம பார்க்கிறோம். சாப்டர் 4 பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட், அப்புறம் அட்டெம்ப்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ். இந்த சட்டத்திற்கு கீழ் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 5 வகையான குற்றங்கள். அந்த குற்றங்கள் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்த்த 3 குற்றங்கள் ஒரு குற்றம். அந்த குற்றங்கள் தொடர்பாக செய்ய முயற்சி செய்தால் அல்லது செய்ய உதவி செய்தால் உடந்தையாக இருந்தால் என்ன தண்டனை என்பதை பற்றி தான் சொல்லுது இந்த சாப்டர் 4. இந்த சாப்டர்லயும் 3 செக்ஷன்ஸ் தான் இருக்கு. செக்ஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ். இந்த அபேட்மெண்ட்னா என்ன, எதெல்லாம் அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 17 சொல்லுது. செக்ஷன் 18 பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட், குற்றம் செய்ய முயற்சி செய்தலுக்கான தண்டனையை பற்றி சொல்லுது. அது இந்த முயற்சி செய்தலுக்கான தண்டனையை பத்தி செக்ஷன் 18 சொல்லுது. இப்போ செக்ஷன் 16 நம்ம போகலாம். செக்ஷன் 16 பாத்தீங்கன்னா குற்றத்தை செய்ய உடந்தையாக இருத்தல். இந்த செக்ஷன் 16 பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 107க்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே விளக்கங்கள் தான் இது கொடுத்துருக்காங்க. அந்த 107ல என்ன இருக்கோ அது எல்லாம் தான் நம்ம வந்து இதை CIA அப்படிங்கிற ஒரு குறியீடு மூலமா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு நபர் இந்த 3 விஷயங்களையும் செய்தால், 3 விஷயங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சா அவர் அந்த குற்றத்தை செய்ய உடந்தையாக இருந்ததாக பொருள்படும். என்னன்னு பார்த்தோம்னா,
C for conspiracy, I for instigation, A for aiding, இன்டென்ஷனலி எய்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செக்ஷன்ல. நம்ம இப்ப அந்த சிஐஏக்காக அதை எய்ட்ஸ் போட்டுக்கலாம். கான்ஸ்பைரசி, சதி ஆலோசனை. ஒரு நபர் இன்னொரு நபருடன் இந்த 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 சட்டம் தொடர்பான குற்றங்களை செய்ய ஆலோசனை செய்தால், அது அவருக்கோட அவர் ஆலோசனை செய்தால், சதி ஆலோசனை செய்தால் அவரும் குற்றத்திற்கு உடந்தையானவராக கருதப்படுவார். அதுபோல இந்த குற்றத்தை, இந்த சட்டத்தில் உள்ள குற்றத்தை செய்ய அவரை தூண்டிவிட்டாலும் அவர் வந்து செக்ஷன் 16 கீழே தண்டிக்கப்படுவார். உள்நோக்கத்தோட அவருக்கு அந்த குற்றம் செய்ய உதவி செய்தாலும் அவங்களும் செக்ஷன் 16 கீழே அபேட்டார் ஆக வருவார்கள். இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. 3 எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் 1ல பாத்தீங்கன்னா இந்த இதேதான் 107லயும் அது இருக்கு, எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கு. அதே வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன், வேண்டுமென்றே தவறாக சித்தரித்தல், அல்லது வில்ஃபுல் கன்சைல்மெண்ட், வேண்டுமென்றே மறைத்தல். இந்த 2 குற்றம் மூலியமாகவும் ஒரு நபரை தூண்டிவிட்ட செய்தார்கள் என்றால் அது தூண்டிவிட்ட குற்றத்தில் தூண்டிவிட்டவர்கள் ஆவார்கள் ஆகும். ஒரு முக்கிய சங்கதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர், அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா ஏ என்பவரை கைது செய்யறதுக்காக, பி என்பவரை வச்சுக்கலாம். பி என்பவரை கைது செய்வதற்காக ஒரு வாரண்ட் நீதிமன்றத்தால பிறப்பிக்கப்படுது. பொது அலுவலர் அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அவரு போய் அவரை அரெஸ்ட் பண்ண போறாரு. அப்போ ஏ என்கின்ற நபர் வேண்டுமென்றே திருத்தி கூறி சிங்கிறவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட இவரை வந்து இவர் தான் பின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாரு. அதனால அந்த சி வந்து பாதிக்கப்படுறாரு. இந்த குற்றத்திற்கு ஏ வந்து உடந்தையா இருக்காரு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வில்ஃபுல்ல மிஸ்ரெப்ரசன்டேஷன் மூலியமாகவும் வில்ஃபுல் கன்சீல்மெண்ட் மூலியமாகவும் வேண்டுமென்றே அதை மறைச்சு, உண்மையை மறைச்சு திரித்து கூறி அவரை வந்து அந்த குற்றத்தை செய்ய வைக்கிறார். சோ அவர் அபேட்மெண்ட் அப்படின்ற குற்றத்துக்கு அவர் ஆளாகிறார். அதே போல ஒரு நபரை கொலை செய்யறதுக்காகவும், இந்த வழக்குல ஒரு குழந்தையை பாலியல் தாக்குதல் செய்யறதுக்காக தூண்டி விட்டுறாங்க. ஒருத்தர் இன்னொரு ஏங்கிறவர் வந்து பியை தூண்டி விட்டாருன்னு சொன்னா அதுவும் வரும். அது போல ஒரு குழந்தை திருமணம் நடக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தைக்கு வந்து மைனரா இருக்காங்க, குழந்தையா இருக்காங்கன்னு வச்சுங்க, அவர் மேஜர். அப்போ அந்த கல்யாணத்தை செய்து வச்சவங்க, அந்த கல்யாணத்துக்கு புரோகிதர்ல இருந்து அந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சவங்க, கலந்துகிட்டவங்க எல்லாருமே அதுல அபேட்டார் ஆவாங்க. அதனால இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். தண்டனை பாத்தீங்கன்னா செக்ஷன் 17 வந்து தண்டனை சொல்லுது. தண்டனை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த குற்றம் செய்வதற்காக உடந்தையராக இருந்தாரோ, அபேட்டரா இருந்தாரோ, அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான். அதாவது இப்போ எடுத்துக்காட்டா செக்ஷன் 4 கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த 3 கீழே குற்றத்தை செய்ய அவர் உடந்தையரா இருந்தா 4ல என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதே தண்டனை தான் இவருக்கும் கொடுக்கணும். இன்கேஸ் 5ல வந்து அவர் வந்து சார்ஜ் அதுக்கான அந்த 5ல சொல்லப்பட்டுள்ள குற்றத்தை செய்வதற்காக இவர் உடந்தையரா இருந்தாருன்னா, 5ல சொல்லப்பட்ட குற்றத்துக்கு உடந்தையரா இருந்தாருன்னா 6ல என்ன தண்டனை சொல்லிருக்காங்களோ அதே தான் இவருக்கும் அதே தண்டனை தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட். செக்ஷன் 18 வந்து அட்டெம்ப்ட் பத்தி சொல்லுது. அட்டெம்ப்ட் இது பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 511, ஐபிசி செக்ஷன் 511ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அட்டெம்ப்ட் அதே தான் இங்கேயும் அட்டெம்ப்ட்னா நம்ம பொருள் கொடுக்கணும். ஏன்னா அட்டெம்ப்ட் பத்தி இங்க வந்து விரிவான விளக்கம் எதுவும் சொல்லல. ஸோ 511ல எதெல்லாம் அட்டெம்ப்ட்னு சொல்றாங்களோ அதே தான். ஒரு குற்றத்தை செய்வதற்கு 4 படிநிலைகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இன்டென்ஷன், குற்ற எண்ணம், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன், குற்றம், அடுத்தது அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. இன்கேஸ் அஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆகவில்லை என்று சொன்னால் அது அட்டெம்ப்டோட முடிஞ்சு போயிருது. இந்த கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் அட்டெம்ப்ட் ஒரு குற்றம். அதுதான் இங்க சொல்லுது அட்டெம்ப்ட். இங்க வந்து ஒரு குற்றம் செய்ய முயற்சி செய்யறாரு, அந்த குற்றம் நிறைவடையவில்லை என்றால் அவர் அட்டெம்ப்ட் செய்ததாக அவருக்கு தண்டனை வழங்க முடியும். அப்ப என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றத்திற்கான தண்டனை
லைஃபா இருந்துச்சுன்னு சொன்னா ஆஃப் ஆஃப் த லைஃப்னா என்னன்னு ஐபிசி பார்க்கும்போது 20 ஆண்டா கணக்கு பண்ணும். லைஃப்ங்கிறது 20 வருஷமா கணக்கு பண்ணி 10 வருஷம் தண்டனை கொடுக்க முடியும். அல்லது அந்த வேறு தண்டனையா இருக்கும் பொழுது அந்த தண்டனையுடைய அதிகபட்ச தண்டனையில் பாதி. அதுதான் சொல்றாங்க. ஒண்ணு லைஃபா இருந்தா அதுல பாதி, அப்படி இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஆண்டுகள் தண்டனை கொடுக்க முடியுமோ அதிகபட்சம் அதுல பாதி தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஃபைனா இருந்தா அதே ஃபைன் தான், இல்ல ரெண்டுமே இருந்தாலும் ரெண்டுமே கொடுக்கலாம் அப்படின்னு அட்டம்ப்டுக்கு சொல்றாங்க. இந்த சாப்டர் 4 பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட் அண்ட் அட்டம்ப்ட் முடிஞ்சிருச்சு. இது 3 செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் 5 பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ். குற்றம் தொடர்பான புகார் கொடுத்தல் தொடர்பான என்னென்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல பீனல் செக்ஷன்ஸ் வந்து இப்போ என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த சாப்டர் 5 சொல்லுது. சாப்டர் 5 செக்ஷன் 19ல இருந்து 23 வரைக்கும் சாப்டர் 5 சொல்லுது. ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ் அதுதான் இதை டீல் பண்ணுது. இந்த செக்ஷன் 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 19ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19(1) ஒரு குற்றம், ஒரு இந்த சட்டம் தொடர்பான ஒரு குற்றம் நடக்குது, அது தனக்கு ஒருத்தருக்கு தெரிய வந்தாலோ அல்லது இந்த குற்றம் நடக்க போகிறது என்று அச்சம் ஒருத்தருக்கு தோன்றும் பொழுது அவர் உடனடியாக யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அல்லது லோக்கல் போலீஸ், நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ். செக்ஷன் 19 பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷனு. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் யார் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு எனி பர்சன் இன்க்ளூடிங் சைல்டு, அது வந்து ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். அந்த நபருக்கு ஒரு குற்றம் நடக்க போகின்ற அச்சம் ஏற்பட்டாலோ அல்லது நடந்து விட்டது என்று தெரிய வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர் உடனடியாக ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட்டுக்கோ அல்லது லோக்கல் போலீஸ்ல கொடுக்கலாம். அவர் கொடுக்கக்கூடிய புகார் வந்து வாய்மொழியாக இருக்கலாம் அல்லது எழுத்து மூலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செக்ஷன் 19 சப்கிளாஸ் 1. இப்போ அந்த புகார் கொடுத்துட்டாங்க, அடுத்தது என்ன பண்றதுன்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 2. அந்த போலீஸ் அதிகாரி அல்லது அந்த ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 2. அவ்வாறு பெறப்பட்ட புகாரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். எந்த விதமான காலதாமதம் இல்லாம அந்த புகாரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில அதை பதிவு செய்யணும். அதே போல அந்த புகாரை எழுத்து வடிவிலும் பதிவு செய்ய வேண்டும். அதுக்குன்னு ஒரு எண்ணு கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த புகாரை எழுத்து வடிவில் பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்யப்பட்ட புகாரை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு படிச்சு காட்ட வேண்டும். அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அதே போல அந்த ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் இருக்காங்க பாருங்க, அவங்க பதிவு பண்ணா அவங்க அதுக்கான ஒரு புக் இருக்கணும். அந்த புக்ல இந்த கேஸ் தொடர்பான விஷயங்கள், இந்த நம்பர் கொடுக்கறது, அவங்க வச்சிருக்க அந்த இதுலயும் என்ட்ரிஸ் பண்ணணும். ஷால் பி கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை புகார் கொடுத்து ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த புகாருடைய வாசகங்கள் அந்த குழந்தைக்கு புரியக்கூடிய வகையில இருக்கணும். இந்த புகாரை கொடுக்குறாங்க, அந்த குழந்தை கொடுக்குது, அந்த போலீஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அந்த புகார் அந்த குழந்தைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிமையான மொழி நடையில எழுதி பதிவு செய்யப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சப்செக்ஷன் 3. இதுவே சப்செக்ஷன் 4 19 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த கொடுக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாருங்க, புகார் கொடுக்கறது ஒரு குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை வேறு மொழி, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நம்ம தமிழ்ல தான் ரெக்கார்ட் பண்றாங்க. இது போய் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல
எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மொழி தெரியாத ஒரு குழந்தையா இருக்கும்போது, என்ன மொழி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மொழி தெரியாத ஒரு குழந்தையா இருக்கு. எக்ஸாம்பிள் தமிழ் தெரியாத ஒரு குழந்தை வந்து புகார் கொடுக்குது அப்படிங்கும் பொழுது, என்ன புகார் பதிவு செய்யப்பட்டதோ அந்த புகாரை தொடர்பான விஷயங்களை டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரேட்டரை வச்சு அந்த குழந்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை விளக்கி அந்த குழந்தைக்கு சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 5 அந்த குழந்தை, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு கேரும் ப்ரொடெக்ஷனும் தேவைப்படுது அப்படின்னு அந்த போலீஸ் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது காலதாமதம் இல்லாமல் 24 மணி நேரத்திற்குள் அந்த குழந்தையை மருத்துவமனையில் அல்லது குழந்தை காப்பகத்துல அந்த குழந்தைய உடனடியாக சேர்க்க வேண்டும். அது போல அதை மட்டும் அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த போலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, காலதாமதமே இல்லாம எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் 24 மணி நேரத்திற்குள் இந்த புகார் தொடர்பான விஷயங்களை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கும் அதோடு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும், அப்படி ஸ்பெஷல் கோர்ட் ஏற்படுத்தப்படாத சூழ்நிலையில் இல்லாத ஊர்களில் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உடனடியாக இந்த புகார் தொடர்பான விஷயங்களை தெரிவிக்க வேண்டும். அதுவும் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சப்செக்ஷன் 7 பாத்தீங்கன்னா புகார் கொடுக்கிறவங்களுக்கான பாதுகாப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 19 சப் கிளாஸ் 1 கீழே ஒருத்தர் புகார் கொடுத்தார் என்றால் அவர் குட் ஃபெய்த்தோட கொடுத்தார் அப்படின்னா அவர் மேல சிவில் வழக்கோ கிரிமினல் ஆக்ஷன் எதையும் எடுக்க முடியாது. அதாவது இந்த வழக்கு கீழே சப்செக்ஷன் 19(1) கீழே புகார் ஒருத்தர் கொடுக்கிறாரு. அந்த புகார் கொடுத்தவர் மீது அவர் குட் ஃபெய்த்ல கொடுத்திருக்கும் பொழுது அவர் மீது நோ சிவில் ஆர் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 19 செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது குற்றம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருந்தாவே அவர் போய் புகார் கொடுத்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அது மாதிரி ஒருத்தர் புகார் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா குற்றம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அவருக்கு நம்புறாரு, நம்பி குட் ஃபெய்த்ல அதன் அடிப்படையில மட்டும் ஒரு கேஸ் கொடுத்துறாரு. ஆனா அது மாதிரி குற்றமே நடக்கவில்லை அப்படிங்கும் பொழுது அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏன்னா இங்க அடுத்தது ஒரு செக்ஷன் வருது. செக்ஷன் 22ல வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலையும் ஆக்ஷன் எடுக்க முடியும். அது கீழே கொடுக்க முடியுமா? இந்த சட்டத்தை எடுக்க முடியாது. குட் ஃபெய்த் அப்படிங்கும்போது இங்க குட் ஃபெய்த்னா என்னன்னு பார்க்க வேண்டியது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் தான். குட் ஃபெய்த்னா என்ன அப்படிங்கிறது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் இல்லை. ஆனா ஐபிசில செக்ஷன் 52 வந்து குட் ஃபெய்த்னா என்ன அப்படின்னு சொல்லுது. குட் ஃபெய்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு செயலை உரிய எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷனோட ஒரு செயலை செய்திருந்தால் அது அந்த நபர் அந்த செயலை குட் ஃபெய்த்துடன் செய்தார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் செக்ஷன் 52 ஐபிசி சொல்லுது. இப்போ இந்த தொடர்பான ஒரு ரிப்போர்ட் தொடர்பான ஒரு அத்தாரிட்டி பார்க்கலாம். இன்றி யோவான் அப்படின்ற கேஸ். இன்றி யோவான் 2016 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 56. இது மெட்ராஸ் கேஸ். இதுல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை மறைச்சிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பர்க்டு இந்த கேஸ். பர்க்டு கேஸ் இஸ் டு பி அக்யூட்டட். முதல் கொடுக்கப்பட்ட புகார் மறைக்கப்பட்டு விடுகிறது. அந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த மறைச்சதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அக்யூட்டட் பண்றோம்.